friends, welcome to Padmini Ulagam. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிவ் அவே டே 11 ஸ்பெஷலாக அவங்க எல்லாத்துக்கும் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இந்த ரெசிபி வந்து நீங்கள் சப்பாத்தி நான் இதுக்கெலாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நன்றி. இதுக்கு என்னென்ன தேவைன்னா பெரிய வெங்காயம் 2 பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி 4 அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், பன்னீர் 50 கிராம், வெண்ணெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு 5லிருந்து 6 வரை, பிரியாணி இலை 1, பட்டை 1, கிராம்பு 1, ஏலக்காய் 1, சர்க்கரை 1/2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 கீறி வச்சுருக்கேன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. இப்போது கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் உருகுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம், பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டுடலாம். இதை ஒரு 1 மினிட் நல்லா வதக்குனிங்கன்னா பொன்னிறமாக மாறிடும். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம வச்சுருக்க தக்காளியை போட்டுடலாம். நான் வந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே முந்திரி பருப்பு போட்டுடலாம். முந்திரி ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா. இதை ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இதை வந்து ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அரைச்சி. இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே கடாயில் வந்து வெண்ணெயை திரும்ப போட்டு வெண்ணெய் உருகினதுக்கப்புறமா நான் வச்சுருக்க பட்டை கிராம்பு ஏலக்காயை வந்து போட்டுறேன். இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுடலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வந்து வதக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாங்க. பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு. இதோட நம்ம வச்சுருக்க கரம் மசாலா, மிளகாய் பொடி போட்டு ஒரு வதக்கிடலாம். உப்பு தேவைப்பட்டால் உப்பு போட்டுருங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுருங்க. இப்போது சர்க்கரை ஆட் பண்ணுறேன். சர்க்கரை எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா தக்காளி நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து ரொம்ப புளிக்காமல் இருக்கிறதுக்கு. குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. இதை ஒரு 1 மினிட் வதக்குனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பன்னீரை வந்து போட்டுடலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு 7 to 8 மினிட்ஸ் வந்து வேக விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கடைசியாக வந்து இறக்க போகும்போது நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி தலையை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிர் பண்ணிடுங்க. இதோட நம்ம வச்சுருக்க பட்டர் ஒரு பீஸை வந்து போட்டுடலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு. பார்த்திங்கன்னா சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.